Hi. இன்னியோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா the power of focus. The power of focus. நான் சொல்றது ஒண்ணே ஒன்று பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் சொல்லும்போது என்னோட ஃபேவரட் சேயிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா you attract what you focus on. You attract what you focus on. நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. என்னோட எல்லா வீடியோஸும் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் மைண்ட் பவர் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட மைண்ட் உள்ள வருது ஒரு எனர்ஜி பத்தி பேச போறாரு. எஸ் இட்ஸ் எனர்ஜி. ஓகே சோ இந்த எனர்ஜின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன எனர்ஜி நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, என்ன எனர்ஜி நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த எனர்ஜி நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. ஓகே சோ அதுக்கு முன்னாடி போகும்போது அந்த உள்ள டாபிக்ல போறதுக்குள்ள ஜஸ்ட் ஐ மீன் ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். தண்ணி வந்து மெட்டல கட் பண்ண முடியுமா? தண்ணி மெட்டல கட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா எப்படிங்க தண்ணி மெட்டல கட் பண்ண முடியும்? நம்ம தண்ணியில தான் பாத்திரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் தான். இப்போ தண்ணியில இருக்கு எப்படி மெட்டல் கட் ஆகுறது இல்லையா? பட் அதே இது ஒரு வாட்டர் ஜெட். ஓகே இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ண போறேன், நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோல. ஒரு வாட்டர் ஜெட்டை வச்சு எவ்வளவு பெரிய மெட்டலை வந்து எவ்வளவு ஈஸியா கட் பண்றாங்க பாருங்க. அப்படின்னது அதே வாட்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், அந்த பாயிண்ட் வச்சு ரெடியூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க, ஈஸியா அந்த மெட்டலை கட் ஆகும். அதே மாதிரி தான் லைட், லேசர். ஓகே இந்த லேசர் வந்து வெறும் நார்மல் லைட் தான் ஆக்சுவலா. பட் அந்த லைட்டை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எடுத்து அதே லேசர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்க, மெடிக்கல் ஃபீல்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கட்டிங்ஸ் யூஸ் பண்றாங்க லேசர் ட்ரீட்மெண்ட். அப்போ அவ்வளவு அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்க? ஓகே இன்ஃபேக்ட் என்னோட உங்களோட ஃபேவரட் சொன்னீங்கன்னாக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் நின்று இருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பால் வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஓகே அஃப்கோர்ஸ் நான் கிரிக்கெட்ல அவ்வளோவா தெரியாது, எனக்கு நான் பார்க்கறது கிடையாது. ஸோ நீங்க இமேஜின் பண்ணீங்க எந்த ஃபாஸ்டஸ்ட் பவுலர் வரான்னு சொல்லிட்டு. ஓகே பட் அவருக்கு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? அந்த பிளேயர் மேலேயா, இல்ல மற்ற ஆடியன்ஸ் மேலேயா, இல்ல அந்த பால் மேலேயா? கண்டிப்பா அந்த பால் மேல. ஓகே அந்த பாலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம், அதனாலதான் அவரால் அடிக்க முடியுது. அப்ப அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்? ஓகே சோ இந்த ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். இட் கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப். இன்ஃபேக்ட் உங்களோட வாழ்க்கையை வந்து தலைகீழ மாற்ற முடியும் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றதை பொறுத்திருக்கு. இன்ஃபேக்ட் இது ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஓகே ஃபோக்கஸ் வந்து எனர்ஜி, எனர்ஜில இருந்து இட் கோஸ் டு ஆக்ஷன், ஆக்ஷன்ல இருந்து இட் கோஸ் டு ரிசல்ட். ஓகே அப்ப நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்க? எதை ஃபோக்கஸ் பண்றீங்க? சோ நீங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பயம், ஓகே ஃபெயிலியர்ஸ், சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிக்னஸ், இல்லைன்னா அந்த டெட், ஓகே லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், ஃபினான்ஷியல் லாசஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் போறோம், பிசினஸ் லாசஸ், இல்ல ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், இந்த மாதிரி போறீங்களா? இல்லனா பாசிட்டிவ்ஸ்ல பாக்குறீங்க. ஓகே லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி நெகட்டிவ் சைட்ஸ். ஓகே நெகட்டிவ் சைடுல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிசினஸ் லோன் எக்கச்சக்கமா இருக்கு எனக்கு, இல்லைன்னா நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு, நிறைய கிரெடிட் லோன்ஸ் இருக்கு எனக்கு, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிக்னஸ் இருக்கு, இல்லைன்னா நான் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, மெமரி பவர் இல்லை, எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, இல்லைன்னா எனக்கு ஒரு சிக்னஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் நம்ம பண்ணும்போது என்னோட எனர்ஜி ஸ்டேட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? 100% என்னோட எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவா இருக்கும். அப்ப எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவா இருக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் தான் கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க எனர்ஜி நெகட்டிவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். அப்ப உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் தான் இருக்கும். அண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் அல்ல அவுட்கம் எப்படி இருக்கும்? நீங்க நெகட்டிவ் தான் இல்லையா? பட் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எஸ் லோன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பட் என்னோட ஏர்னிங்ஸ் இருக்கு, என்னால ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏர்ன் பண்ண முடியும், நான் பிசினஸை ஃபோக்கஸ் பண்றேன், என்னோட ஏர்னிங்ஸை ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நான் வீக்கா இருக்க, பட் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னஸ் இருக்கு, அதுக்கு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே என்ன ஆகுது? இப்போ என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன் த பாசிட்டிவ் சைடு. அப்ப என்னோட பாசிட்டிவ் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னோட எனர்ஜி எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் இருக்குமா நெகட்டிவ் இருக்குமா? 100% பாசிட்டிவ். சோ என்னோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு நான் என்ன அட்ராக்ட் பண்ணுவேன்? பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவேன். நான் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும்போது என்னோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சில பேர் நினைச்சுக்கலாம் சார் என்ன சார் ஈஸி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஈஸி, தட்ஸ் வெரி சிம்பிள். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். Okay, life is full of choices. Even சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பார்த்துட்டு சார் சூப்பரா இருக்கு சார் உங்க ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ண சார், பட் என்கிட்ட காசு இல்லை சார். சொல்றதுக்கு அது பாத்தீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்றீங்க இப்போ?
காசு இல்லைன்னு ஃபோக்கஸ் பண்றீங்க. பட் உங்களோட ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இன்கேஸ் ஓகே உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கேட்டானாக்கா, உங்க வாழ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் பிரச்சனையில் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஓகே, பிரச்சனையில் இருக்கீங்க. இந்த பிரச்சனையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? How soon you want to come out of this problem? How soon you want to make a difference in your life? அப்படிங்கும்போது ஆன்சர் என்ன இருக்கும்? Immediately. இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லாட்டரி சிஸ்டம் பத்தி சொல்லுவாங்க. லாட்டரி கிடையாது கோர்ஸ். ஓகே, பட் ஸ்டில் ஒரு லாட்டரி டிக்கெட் இருக்கு. 100% சான்சஸ் கிடையாது, 90% சான்சஸ் இருக்கு நீங்க தான் வின் பண்ண போறீங்கன்னு. ஓகே, அந்த 90% சான்ஸ் நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் லைஃப் சேஞ்ச் ஆகும் நீங்க நம்புறீங்க. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஐயோ லாட்டரி டிக்கெட் வாங்க காசு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா ஏதாவது முயற்சி பண்ணி அந்த லாட்டரி டிக்கெட் வாங்குவீங்களா? பிகாஸ் இட்ஸ் அ ஃபோக்கஸ். கரெக்டா? அதே மாதிரி தான் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா I'm not trying to say 100%. I'll just keep when 90% வச்சுங்களேன், 90% சக்சஸ் ரேட் வச்சுங்க. பிகாஸ் இட்ஸ் again சொல்ற மாதிரி இட்ஸ் சயின்ஸ். பட் ஸ்டில் நான் சொல்றேன்னா ஈவன் நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போனா கூட இட்ஸ் a huge chance for you to make a difference இல்லையா? ஸோ உங்க ஃபோக்கஸ் என்ன? வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்களா இல்லை அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய இடத்துல இருக்கிறாங்க, அந்த ஐ மீன் எப்படி வரணும்னு தெரியாம அங்கேயே மாட்டிட்டு இருக்காங்க. பட் the moment ஒரே கொஸ்டின், நான் என்ன பண்ணணும்? ஓகே, வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இன்ஃபேக்ட் ஒரு சேயிங் கூட இருக்கு, டூ ஆர் டைன்னு சொல்லுவாங்க. அந்த டூ ஆர் டை பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் டூ இட். நைக்கியோட ஃபார்முலா, ஜஸ்ட் டூ இட். ஓகே, அப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா போங்க, ஜஸ்ட் கீப் ஃபோக்கஸிங் ஆன் இட் அண்ட் கீப் டூயிங் இட். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டி வேணும், எனக்கு ஃபுல் ரோட் மேப் வேணும்னாங்க. சான்ஸே கிடையாது, முடியவே முடியாது. ஓகே, போ நீங்க சேஞ்சஸ் பார்ப்பீங்க, போ நீங்க ப்ரோக்ரஸ் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் சொல்ல வரது என்னன்னாக்கா, இன்னொன்று சொல்ல வரணும்னு ஆசைப்படுறேன். லைக் ஒரு மிருகம். ஓகே, லைக் இட் குட் பி எல்லாமே ஒரு லைன் எடுத்துங்க. ஓகே, ஒரு புலி எடுத்துங்க, இல்லைன்னா ஒரு சிறுத்தை எடுத்துக்கங்க, இல்லைன்னா வந்து சிங்கத்தை எடுத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுது. பட் இதில் ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிருகம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது எவ்வளோதான் மான் கூட்டம் இருந்தாலும், மானோ ஏதோ ஓகே எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு மானை மட்டும், ஓகே ஒரே ஒரு இறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும். ஓகே, எல்லாத்தையும் சேஸ் பண்ணாது. ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் நீங்க என்ன பண்றாங்க, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இங்க அப்ளை பண்ணலாமா அது அப்ளை பண்ணலாமா, இல்ல இந்த பிசினஸ் பண்ணலாமா அந்த பிசினஸ் பண்ணலாமா, கன்ஃபியூஷன். நிறைய பண்ணாக்க நிறைய கிடைக்கும் ஆசை, என்ன எழுது ஒண்ணுமே கிடைக்காது. பட் அதே இது எனக்கு இது மட்டும் தான், இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், இதுல மட்டும் நான் சக்சஸ்ஃபுல்லா போறேன், இதுல ஒரு யூனிக்னஸ் கொண்டு போறேன், இதுல எனக்கு என்ன வேணும், இதில் நான் அப்கிரேட் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் சில பேர்ட்ட சொல்லாதே பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட பார்த்த ஒரு பையனை பத்தி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாப்புல, லக்கிலி வாஸ் சேவ்ட் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன, நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் வேலை கிடைக்கல, நீ அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலை கிடைக்கல, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட தாட் ப்ராசஸ் எங்க போகுது, சூசைட் அட்டெம்ப்ட் போயிடுச்சு. ஓகே, லக்கிலி வாஸ் சேவ்ட். பட் அதே இடத்துல ஓகே எனக்கு இது நான் படிச்சிருக்கேன், இதுக்கு மேல நான் பெஸ்டா வர முடியுமா, இதுக்கு மேல நான் வந்து எதாவது படிக்க முடியுமா, இதுக்கு மேல நான் எதாவது ரிசர்ச் பண்ண முடியுமா, இல்ல இதுலயே வந்து நான் பெஸ்டா இருக்க முடியுமா. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எதாவது பண்ண முடியுமா, நீங்க யோசிச்சு பாருங்க. இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் த வே யூ see your life. ஓகே, அண்ட் செகண்ட் திங் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் நீங்க ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கை எனக்கு நிறைய கால்ஸ் வரும்போது அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ்ல இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலான்னு இருந்தேன், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். பட் சம்வேர் உங்க வீடியோ ஒரு டெய்லி நான் பாக்குறேன், மார்னிங் உங்க வீடியோ நான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பாக்குறேன், பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்றாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் எவ்வளவு பேருக்கு இந்த வீடியோ போய் சேருது, அதான் வந்து ஓகே என்ன சொல்லணும், ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நம்ம என்னென்னமோ ஷேர் பண்றோம், வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்ல என்னென்னமோ ஷேர் பண்றோம். ப்ளீஸ் இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சில பேர் சொல்லலாம், சார் வந்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியுது, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் முடியல அப்படின்னு போது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷனிங். ஓகே, நம்ம மைண்ட்ல நம்ம கண்டிஷன் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட திருப்பி நெகட்டிவ்ல தான் எழுதிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, 100% முடியுமா, அதே என்னோட ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆன்லைன்லேயே பண்றோம். நீங்க எங்க வேணா இருக்கலாம், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் we do it ஆன்லைன் அண்ட் போன்லேயே பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா, கம்ப்ளீட் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் பிளாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி ஏரியா, அதாவது உங்களோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும், எனர்ஜி பாசிட்டிவ் ஆகும். உங்க எனர்ஜி பாசிட்டிவ் ஆகும் போது நீங்களே பார்க்கலாம், உங்களோட ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், உங்களோட ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். அண்ட் நிறைய டெஸ்டிமனிஸ். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு டெஸ்டிமனி சொல்ல ஆசைப்படுறேன். ஒருத்தர் வந்தது பார்த்தீங்கன்னா அவரோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிசினஸ் லாஸ் சொல்லிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் லாஸ் விட்டுருங்க, நீங்க எவ்வளவு earn பண்ண முடியும் அப்படின்னு. எனக்கு இவ்வளவு earn பண்ண முடியும். ஸோ இதே வந்து ஏன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்ல வரமாட்டேங்குது. பட் உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சு, லோன்ல இருந்துச்சு. ஓகே, நீங்க இவ்வளவு பேசுறது பார்த்தீங்கன்னா லோன்ஸ் உங்களுக்கு கிரெடிட்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. கிரெடிட் கார்ட்ஸ் லோன்ஸ், அந்த லோன்ஸ் இந்த லோன்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட இன்கம் பத்தி நீங்க சொல்லவே இல்லை, எவ்வளவு earn பண்ண சொல்லவே இல்லை.
ஸோ இதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அங்கே ஃபோக்கஸ் பண்ண, அங்கே ப்ரோக்ராம் பண்ண. வித்தின் லெஸ் தென் ஒரு 20-25 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் அதிகமாகிடுச்சு, என்னோட இன்கம் அதிகமாகிடுச்சு, நான் இதை வச்சு என்னோட லோன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெரி சிம்பிள், இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்றோம்னா சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாது, எகைன் ஐம் சாரி டு சே தட் உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டீப்பர் ரிஜிஸ்டர்ட் இன் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த டீப் லெவலில் இருக்கனால அது உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்றோம். என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஹேகே நான் சொல்ல மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது, சீரியஸாக வாழ்க்கை ரியலாகவே சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறவங்க மாத்திரம் எனக்கு கால் பண்ணா போதும். என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் டூ கால் அஸ். அண்ட் அகெயின் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் லைவ் ரெகுலராக வாங்க. அகெயின் Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.